ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஎல்டி இங்கிலீஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 கண்டினியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஏன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், டைரக்ட் மெத்தட் அண்ட் டைரக்ட் மெத்தடோட கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தட் எப்படி, ஸோ அதுக்கான கொஷின் மாடல்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே guys, so without wasting of time, let's go into the video. ஸோ இதுதான் என்னென்னா இன்டைரக்ட் மெத்தட்கான ஃபார்முலா. ஸோ இன்டைரக்ட் மெத்தட்லேயும் சேம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆன்சராக வரப்போகுது. பட் டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்ட் மெத்தடில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கும், இங்கே நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக போடுறோம். ஸோ அதுதான் இன்டைரக்ட் மெத்தடுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெட் ப்ராஃபிட்டே எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம்? நெட் ப்ராஃபிட்டே எடுத்துக்கிறோம். ஸோ கொஸ்டினில் P&L அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கணும். அப்படி நெட் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரு காலம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த செக்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ரெண்டு யாருடைய டிஃப்ரென்சஸ் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே நம்ம வச்சு நம்ம அதுக்கப்புறம் சம்மை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு எடுக்கணும். ஒன்று நெட் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இது எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிசர்வ்ஸோட டிஃப்ரென்சஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் கேஷ் ஐட்டம்ஸ் கொஷின்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். நான் கேஷ் ஐட்டம்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் கேஷ் வேல்யூ கிடையாது. ஸோ அந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அண்ட் தென் மற்ற அதர் ஆக்டிவிட்டி ஐட்டம்ஸ்லாமும் இங்கே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி டிவிடெண்ட் பெய்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே அதர் ஆக்டிவிட்டி ஐட்டம்ஸ், மற்ற ஆக்டிவிட்டிக்குள்ளே வரது இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ அது ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னென்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் அசெட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இன்வர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும், கரண்ட் லயபிலிட்டிக்கு டைரக்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நான் அந்த ஃபார்மேட்டை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது கொஸ்டினில் எங்கெல்லாம் எடுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அங்கே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த 3 திங்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம டேக்ஸ் பெய்டு லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோடைய டோட்டல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நம்ம டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். அண்ட் தென் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கும் சேம். ஸோ இது வரைக்கும் டோட்டல் A, டோட்டல் B அண்ட் டோட்டல் C நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். இதில் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆட் பண்ணுறப்போ, கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சராக வந்துருக்கும். இதுதான் ஃபார்மேட், என்டையர் ஃபார்மேட் ஆஃப் இன்டைரக்ட் மெத்தட் இன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதோடைய கொஷின் மாடல் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி நான் இது எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெட் ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதான் கொஷின் மாடல். இந்த மாதிரி P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க. அப்படி P&L அக்கௌண்ட் கொடுக்கலனாலும் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸஸ் இது ரெண்டுத்துக்கும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம நெட் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணி சம் கண்டினியூ பண்ணலாம். ஒன்று இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோடைய டிஃப்ரென்சஸ், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட்டு ஒன்று P&L அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ அதோடைய டிஃப்ரென்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டிப்ரிசியேஷன், இந்த மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ், ஏதாவது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் நான் கேஷ் ஐட்டம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே ஆட் பண்ணணும். அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகிற இந்த மாதிரி டிவிடெண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே இன்க்ளூட் ஆகிற விஷயம் அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருணும். அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் பார்த்தோமா? ஸோ அது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்ன இருந்துச்சு அதுக்குள்ளே கேட்டகரி? கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம ரெண்டு விஷயத்தை தூக்குற மாதிரி இருக்கும். ஒன்று இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். என்னது? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் தான் என்னன்னா நம்மளுக்கு கேஷ் பேலன்சஸ். என்னது? கேஷ் பேலன்சஸ். இது கரண்ட் இயரோட டோட்டல், இது ப்ரீவியஸ் இயரோட டோட்டல்னா அப்போ ப்ரீவியஸ் இயரோட எண்டிங்கில் இருக்கிறது என்னது, நம்மளுக்கு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸாக இருக்கும். கரண்ட் இயரில் இருக்கிறது என்னது, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸாக இருக்கும். அப்போது நம்ம ஃபார்மேட்டில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸாக ஆட் பண்ணக்கூடிய விஷயம் இது.
நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸாக வரக்கூடிய ஆன்சர் இது கரெக்டாக. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எடுத்துடணும். இது வந்து கேஷ் பேலன்சஸ் ஓகேவா. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு எதை நம்ம யூஸ் பண்ணணும், மீதி இருக்க கரண்ட் அசெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ மீதி இருக்க கரண்ட் அசெட்லாம் எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்போது ப்ரீவியஸ் இயர் வேல்யூ அண்ட் கரண்ட் இயர் வேல்யூ ப்ரீவியஸ் இயர்லேருந்து கரண்ட் இயரு இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னா என்னது, இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னா இன்வெர்ஸ் ரூல்னால் என்னது, இன்வெர்ஸ்னாவே எனக்கு ஆப்போசிட். அப்போ இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னா நம்ம ஃபார்மேட்டில் அதை லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். இதே ப்ரீவியஸ் இயர்லேருந்து கரண்ட் இயரில் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு இதோட வேல்யூ. இப்போ 20 இருக்குது, இங்கே வந்து 10 ஆகிடுச்சு அப்படின்னா அது டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ டிக்ரீஸ் ஆன வேல்யூ வந்து என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். அப்போ ஆட் பண்ணணும் ஓகேவா. இது நல்லா புரியுதா, இன்னொரு வாட்டி சொல்லவா. கரண்ட் அசெட் பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும், இன்வெர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். கரண்ட் அசெட்டில் என்ன விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அதை நம்ம லெஸ் பண்ணணும் அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டில். இதே கரண்ட் அசெட்டில் ஏதாவது டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் ஓகேவா. இதுதான் கரண்ட் அசெட். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்னா டைரக்ட் ரூல். என்னது டைரக்ட் ரூல். டைரக்ட் ரூல்னால் இன்க்ரீஸ் ஆனால் ஆட் பண்ணி விட்றணும், டிக்ரீஸ் ஆனால் லெஸ் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். அது என்ன ஆயிருக்கோ அது அப்படியே பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா ஷார்ட்கட் எதுவுமே வேணாம். கரண்ட் அசெட்டா அதுக்கு இன்வெர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். இன்வெர்ஸ்னால் என்னது, குறைஞ்சிருந்தா தூக்கி இருந்தால் குறையணும், அவ்வளோதான் ஓகேவா. அது மாதிரி வந்து இங்கே ப்ரீவியஸ் இயர் கரண்ட் லயபிலிட்டிஸில் பார்க்குறப்போ என்ன இருக்கோ அது அப்படியே டைரக்ட்னா அப்படியே இன்க்ரீஸ்னால் அப்படியே ஆட் பண்ணணும், டிக்ரீஸ்னால் அப்படியே லெஸ் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நெட் ப்ராஃபிட்டு, ஸோ நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ அதில் நான் கேஷ் ஐட்டம் ஆட் பண்ணணும், அதர் ஆக்டிவிட்டீஸில் இருக்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்து பார்க்கணும் கரெக்டாக. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்னது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், டேக்ஸை லெஸ் பண்ணணும்னு பார்த்தோம் கரெக்டாக. அந்த ஃபார்மேட்டில் அப்படி தானே இருந்துச்சு. ஓகே நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தானே பார்த்தோம். இப்போ நெட் ப்ராஃபிட், டிஃபரன்ஸ் ஆஃப் ரிசர்வ் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டிக்கு நம்ம பார்த்தோம் எப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் பெய்டு இருக்கே, இந்த டேக்ஸ் பெய்டு, ஸோ இதை என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன். இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸில் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது டேக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்களே ப்ரொவிஷன், அது எது க்ரியேட் பண்ணுறாங்க, அதோடைய லாஜிக் தெரியுதா. இப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்னு சொல்லி கரண்ட் லயபிலிட்டிஸில் ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்க இடத்துல ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டு கரண்ட் இயரோட அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. இது எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க, டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இயரில் நம்ம பண்ணுறதை நெக்ஸ்ட் இயரோடைய இதில் கட்டுவோம் கரெக்டாக. அப்போ அதே மாதிரி அப்போ ப்ரீவியஸ் இயரில் அவங்க ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணதை இந்த இயர் தான் அவங்க கட்டியிருப்பாங்க கரெக்டாக. அப்போ நம்ம எதை டேக்ஸ் பெய்டாக வந்து லெஸ் பண்ணி காட்டணும், ப்ரீவியஸ் இயரில் அமௌண்ட்டில் கொடுத்துருக்கிற டேக்ஸ் பெய்டை லெஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்மேட்டில் வர அந்த டேக்ஸ் பெய்டு எங்கே எடுக்கணும், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற அமௌண்ட்டை எடுக்கணும். கரண்ட் இயரில் இருக்க அமௌண்ட் என்னது, அது ப்ரொவிஷன் நான் கேஷ் ஐட்டம் ஓகேவா. ஸோ அதை நான் கேஷ் ஐட்டமோட ஆட் பண்ணி விடணும் ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து டேக்ஸ் பெய்டு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட டோட்டல். ஸோ கிடைக்குமா, டேக்ஸ் பெய்டு நம்ம பார்த்தோமா. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, நெட் கேஷ் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோடது நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ டோட்டல் ஏ வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இது எங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லவா. ஓகே, ஸோ இப்போ இந்த நான் கரண்ட் அசெட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு அசெட்டு, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பார்ட்டை தான் நம்ம எங்கே எடுப்போம், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே எடுப்போம் ஓகேவா. ஓகே, ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே போட வேண்டிய விஷயம்லாம் எங்கே இருக்கும், நான் கரண்ட் அசெட்ஸில் இருக்கும். அடுத்து வேறு என்ன இருக்குது, பேலன்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த திங், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, அது எங்கடா இருக்கும்னு பார்த்தா இங்கே இருக்கும். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் கரண்ட் லைபிலிட்டிஸ் போக மீதி இருக்கிற அந்த நான் கரண்ட் பாரோயிங்ஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த நான் கரண்ட் லைபிலிட்டி, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்குள்ளே இருக்கிறது, இது எல்லாமே எங்கள் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொஸ்டின்லேருந்து எடுக்கணும் ஒரு ஐட்டம்ஸாக ஓகேவா. ஸோ இது சொல்லிட்டேன், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் சொல்லிட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் எடுக்கிறது பார்த்தாச்சு, நான் கேஷ் ஐட்டம், மற்ற ஆக்டிவிட்டி ஐட்டம்ஸு, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, டேக்ஸ் பெய்டு எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோடைய டோட்டல், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது நான் கரண்ட் அசெட்ஸ்லேருந்து எடுக்கணும், அதில் இன்ஃப்ளோனா ஆட் பண்ணணும், அவுட் ஃப்ளோனா லெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கிடைக்கிறது டோட்டல் பி. அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, அந்த ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி சைட்ஸில் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இது எல்லாமே வரும். ஸோ அதில்
நம்மளுக்கு ஆட் பண்ணணும். இன்ஃப்ளோனா அவுட்ஃப்ளோனா லெஸ் பண்ணணும். இங்கே கிடைக்கிறது டோட்டல் சி. இது மூணுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கிடைக்கும். நெட் கேஷ் ஃப்ளோவோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், கேஷ் பேலன்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரீவியஸ் இயரோட தான் நம்மளுக்கு ஓப்பனிங்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸை இங்கே ஆட் பண்ணணும் கடைசியாக. அப்புறம் கரண்ட் இயரோடைய கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் பேலன்ஸ் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ அதான் வந்து நமக்கு க்ளோசிங் பேலன்ஸாக வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ கொஷின் மாடலும் பார்த்தாச்சு, அது வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் இன்டைரக்ட் மெத்தட் ஃபார்மேட்டும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணி மார்க் வாங்கிடும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதோடைய நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில். அண்ட் தென் யூ வில் see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.